ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க, தனித்தனியாக ஜெபிக்கிறதுக்கு அவ்வளோ பலன் இல்லை. கண்டினியூவாக நிறைய மீட்டிங்கில் பேசிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதனால் உங்கள் எல்லாருக்காகவும் சேர்ந்து ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதை நிறைய பேர் பார்க்க போகுது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டீங்கன்னா போதும். மற்றதெல்லாம் தன்னை போல் நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாய் கிருபையாய் கர்த்தர் நடத்தி முடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுறது அப்படின்றது சின்ன விஷயம் இல்லை. நிறைய தடைகளை தாண்டி தான் நம்ம தேட முடியும். சகைவு ஆண்டவரை தேடிட்டான், காட்டத்தி மரத்தில் ஏறினா அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஒரு பாவியான வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்களே ஆண்டவரேன்னு அங்கே இருக்கிற மொத்த பேரும் குற்றப்படுத்துகிறாங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருப்பான். ஆண்டவர் போயிருப்பாரா? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, ஆண்டவரே ஒரு ஏழையினுடைய வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல ஆண்டவரே, ஏன் அவனை பணக்காரன் நினச்சி அவன் வீட்டுக்கு போறீடா? எப்படி அவன் வீட்டுக்கு நீங்கள் போகலாம்? ஆனால் உண்மையிலேயே இந்த சகையு யார் அப்படின்னா டாக்ஸ் கலெக்டர், ஒரு பெரிய மதிப்புக்குரியவன். சமுதாயத்தில் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஒர்க் பண்ணுறவன், ஒரு சமுதாயத்தில் மதிப்புக்குரிய ஒரு மனுஷன் ஒரு மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்கணுன்னு நினைக்கிறது சாதாரணமானதே கிடையாது. தன்னுடைய பதவியெல்லாம் இறக்கி வச்சுட்டான், தன்னுடைய பெருமையெல்லாம் இறக்கி வச்சுட்டான். நான் மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க? நான் குள்ளேன், எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க பாரா? எல்லாத்தையும் இறக்கி வச்சு ஆண்டவரை எப்படியாவது பார்க்கணும்னு அவனுடைய இருதயத்தில் இருந்ததை தூரத்தில் நடந்து வருகிற இயேசு கண்டுபிடிச்சிட்டார். சிஸ்டர், பிரதர், இங்கே இருக்கிற நிறைய பேர் எப்படி தான் ஆண்டவரை தேடணும்னா தியாகத்தோடு தான் தேட வேண்டியது இருக்கும். சிலதை வெறுத்து தான் ஆகணும், சிலதை விட்டு தான் ஆகணும். எல்லாத்தையும் வச்சுட்டு ஆண்டவரை தேட முடியாது, எல்லாத்தையும் வச்சுட்டு ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் இயேசு எப்போ உங்கள் வீட்டுக்கு வருவார் தெரியுமா? இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறான்னு எப்போ சொல்லுவார் தெரியுமா? இந்த வீட்டுக்கு இப்போ ரட்சிப்பு வந்துருன்னு எப்படி சொல்லுவார் தெரியுமா? அவன் தூரத்தில் இருக்கும்போது அவனுடைய மனசை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, சத்தமாக சொல்லுங்க, அறிஞ்சிட்டாரு. தன்னை தாழ்த்துகிற எவனும் கேட்கல. நீங்கள் தூரத்தில் நில்லுங்க பிரதர், ஒதுங்கி நில்லுங்க பிரதர். உன்னை தட்டி கொடுத்து முன்னாடி நிற்க வைப்பாங்க பிரதர். நீங்கள் முன்னாடி நிற்க வேண்டாம் பிரதர், நீங்கள் முன்னாடி நிற்க ஆசைப்பட வேண்டாம் பிரதர். உங்கள் பெருமையெல்லாம் சொல்லவே வேண்டாம் பிரதர். நீங்கள் உங்களை தாழ்த்திட்டே இருங்க, நீங்கள் உங்களை பின்னாடி கொண்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர் எப்படி உங்களை விட்டுருவார்? நீங்கள் தாழ்த்த உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்திட்டு தான் போவார். நீங்கள் இறங்கி போக போக நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. மற்றவங்களுக்கு முன்பாக ஒருவேளை உங்களுக்கு திறமை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு மற்றவங்க அசுத்தமாக நினைக்கிறவன் நினச்சிட்டு போட்டோம். சிமை தாவீதை பார்த்து தூசிக்கும் போது, ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போன்னு சொல்லும்போது, கத்தி எடுத்து ஒரு சொருகுறேன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லும்போது, தாவீது ஒன்றும் குறைஞ்ச ஆளெல்லாம் கிடையாது, அவனுக்குள்ளேயும் எல்லாமே இருக்குது. அவனுக்காக 10 பேர் அடிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் கூட அவன் தூசிக்கட்டும்பா, கர்த்தர் அவன் தூசிக்கணும்னு அனுமதிச்சிருக்கிறாரு. நீ உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிவார்கள். பிரதர், நீங்கள் பட்டயத்தை கையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் பட்டயத்தோடே தான் மடிய வேண்டியது இருக்கும். பட்டயம் உங்களை ரட்சிக்காது பிரதர். சிஸ்டர், பட்டயம் உங்களை ரட்சிக்காது சிஸ்டர், கண்டிப்பாக ரட்சிக்காது. தீமை ஒரு நாள் செட் ஆகாது. தீமைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? தீமையை நன்மையினால் வெல்லு. எப்படி தான் செய்யணுமாமா? நம்ம யாருக்கும் தீமை செய்ய வேண்டாம். இந்த பலிபீடத்தில் நிற்கிற நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், எனக்கு இப்போ எதை குறித்தும் கலக்கம் இல்லைப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லைப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். இந்த பாட்டை நான் பாடுவேன், மனசார பாடுவேன். நீங்கள் எத்தனை பேர் பாடுவீங்க? நீங்கள் எத்தனை பேர் பாடுவீங்க? நிறைய பேர் மேலே கசப்பு, நிறைய பேர் மேலே கோபம். அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? அப்படி காரி கீழே துப்புனவனை பார்த்து என்னை காரி கீழே துப்பிட்டு போயிட்டான்னு ரொம்ப ஓவராக நம்ம சொல்லுவோம். ஆனால் காரி மூஞ்சியிலே துப்புனவனை தொடச்சி போட்டுட்டு சிநேகிதனேன்னு கூப்பிட்டார்ல. இவங்க செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறான்னு சொன்னார்ல. காரி மூஞ்சி மேலே துப்புனவனையே அவர் மன்னிக்கும் போது காரி கீழே துப்புனவனை நீங்கள் மன்னிக்கக்கூடாதா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப கோபம் வருதில்ல?
இயேசுவை பேசும்போது அவர் கோவம் வரல, ஆனால் உங்களை பேசும்போது கோவம் வருது இல்லை உங்களுக்கு? என்ன பேசுகிற என்னை பற்றி? என் மரியாதை என்ன தெரியுமா? என் மதிப்பு என்ன தெரியுமா? நீ யார்? நீ நாய். நீ இன்னைக்கு வந்தவா? நீ இன்னைக்கு ஒரு தெள்ளுப்பூச்சி. நீ என்கிட்ட. நம்ம நிறைய பேர் இல்லை 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 இல்லை. உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும்னா யார் மேலே எனக்கு என்ன இல்லை. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே என்னை அது நன்மையாய் முடிய பண்ணினார். நமக்கு யார் எதிரி? சத்தமா வரமாட்டேங்குது. நிறைய பேருக்கு கேட்க மாட்டேங்குது. அவன் அப்படி பண்ணதுனால தான் நம்ம ஜெபம் பண்ணோம், கேட்கல. அவன் அப்படி பண்ணதுனால தானே நம்ம ஜெபம் பண்ணோம். அவன் அப்படி பண்ணதுனால தானே ஆலயத்துக்கு ஓடி வந்தோம். அவன் அப்படி பண்ணதுனால தானே கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதோம். அவன் பண்ணது நல்லதா கெட்டதா? கேட்கல. பின்னாடி கேட்கல. ஆக மொத்தத்தில் நமக்கு கிடைச்ச பரிசில் ஒன்றா அவனுக்கு தான் கொடுக்கணும். நீ நல்லா இருப்பா, நீ தானாவா எனக்கு, நீ அப்படி பண்ணனால தான் நான் ஜெபம் பண்ணேன், நீ அப்படி பண்ணனால தான் நான் எனக்கு நல்லா இருக்கேன், நீ மட்டும் அவ்வளோ ப்ரெஷர் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நான் கர்த்தரையே தேடி இருக்க மாட்டேன். இங்கே இருக்கிற நிறைய பேர் ஆண்டவரை தேடி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னொருத்தர் பண்ணின போராட்டம் தான் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. அப்போ ஆண்டவரை நான் தேடுறதுக்கு என் எதிரி எனக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு. நீ வாழ்க, உன் குடும்பம் வாழ்க, நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா. அதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் நான் செஞ்சிருவேன். நீங்கள் வேதத்தில் சவுலை குறித்து வாசிப்பீர்களே, ஆனால் நம்பர் 1 ஃபஸ்ட்டு சவுல் தன்னுடைய வீட்டில் பட்டயத்தோடு இருந்தான்னு வேதம் சொல்லும். நம்பர் 2 தன்னுடைய சாப்பாட்டு அறையில் பட்டயத்தோடு இருந்தான்னு வேதம் சொல்லும். நம்பர் 3 அவன் தூங்குற இடத்துல பட்டயத்தோடு இருந்தான்னு பைபிள் சொல்லும். நம்பர் 4 4வது அவன் போன இடத்துலலாம் பட்டயத்தோடு இருந்தான்னு பைபிள் சொல்லும். 5வது ஒரு பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து செத்தான்னு வேதம் சொல்லும். ஹலோ, அவனுடைய நம்பிக்கை முழுக்க அவன் அபிஷேகம் பண்ணது யாரு சொல்லுங்க? பென்னியமின் கோத்திரத்திலே என் குடும்பம் ரொம்ப சின்னதுன்னு சொல்லும்போது அன்னைக்கு அவனுக்கு பட்டமளிப்பு விழா, அன்னைக்கு அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி இவன் தான் ராஜான்னு சொல்ற அன்னைக்கு ஒளிஞ்சு போனவன், எப்போ நான் என்ன பண்ணுவேன்னு ஒளிஞ்சு போனவன், அவனை கூப்பிட்ட ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணா. ஆனால் அவர் கர்த்தரையே நம்பல, முழுக்க அவர் கையில் எப்போ என்னதான்? பிரதர், இங்கே இருக்கிற நிறைய பேர் நீ ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பிரதர்? நீங்கள் பட்டயத்தையே நம்புறீங்க பிரதர். நீங்கள் பட்டயத்தையே நம்புறீங்க. இப்போ தான் உங்களுக்கு அந்த பட்டயத்தை நம்ப ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. உங்களுக்கு எல்லாம் கொடுத்தது கர்த்தர். இல்லை, என் பட்டயம் என்னை ரட்சிக்காது. என்னதான் ஆண்டவரோட 3.5 வருஷம் ஊழியத்தில் இருந்தாலும் பேதுரு எதை மட்டும் விடலை சொல்லுங்க சத்தமா? கத்தியை மட்டும் விடவே இல்லை. எதுக்கும் ஒரு தற்பாப்புக்கு இருக்கட்டுமே, எதுக்கும் ஒரு பாதுகாப்புக்கு இருக்கட்டுமே அப்படின்னு கூடயே வச்சிருந்தான். ஒரு நாள் கரெக்டாக சமயம் வரும்போது அந்த பட்டயத்தை எடுத்து மல்குஸ் அப்படின்ற கழுத்தை தான் வெட்டலான்னு பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் கத்தியை பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, 3.5 வருஷமாக தொடவே இல்லை, எடுத்து வெட்டிட்டான். ஆனால் காதில் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உன் பட்டயத்தை கேட்கல. பக்கத்தில் எல்லாரும் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் பட்டயத்தை உரையில் போடுங்க. ஹலோ, வேட்டியை கீழே படுக்கிற மட்டும்தான் கிறிஸ்தவன். படிச்சு கட்டினா இந்த பைபிளை தூக்குற வரைக்கும் தான் கிறிஸ்தவன். கீழே வச்சுட்டா நிறைய பேர் எதைய இடுப்பில் எதை கட்டியிருக்கீங்க? இது எந்த டைம் வருமோ அந்த டைம் வந்துடும். இல்லை 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 இல்லை, உன் பட்டயத்தை உரையிலே போடு, உரையிலே போடு. கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர். சத்தமாக சொல்லுங்க, அவருடைய ரட்சிப்பே வித்தியாசமானது. யுத்தமே இல்லாமல் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் தான் கர்த்தர். சண்டையே இல்லாமல் நம்மளை பெருக பண்ணுகிறவர் தான் கர்த்தர். எதிரிக்கு முன்பாக உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துறதுன்றது அவனை அழிக்கிறது இல்லை, அவன் கண்ணுக்கு முன்னாடியே உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தர் உங்களுக்காக பண்ணுகிற பெரிய யுத்தமே அதான். நீ நல்லா பொறாமப்படுப்பா, என் பிள்ளை வளர்ந்துட்டு தான் இருப்பான், அதனால எதிரி அழியலேன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். அவன் முன்னாடி கர்த்தர் உங்க தலையை உயர்த்திட்டே இருக்காருல்ல, அதுவே நமக்கு போதுமானது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப எல்லாரும் என்ன பாட போறோம்? இயேசு என்னை கைவிட மாட்டார். ஓ, நீங்க என்னை
கைவிட மாட். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசி இயேசு என்னை. ஆமென். அத்தனை வருஷம் பெரும்பாடு, சரீரத்தில் கொஞ்சம் கூட ரத்தம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பலவீனம்னு. அதுவும் அத்தனை வருஷம் கண்டினியூவாக சரீரத்தில் இருக்கிற மொத்த ரத்தமும் போய் ஏற்கனவே டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்னால உடம்பு பச்சை புண்ணு மாதிரி இருக்குது. யாராவது ஒருத்தர் இப்படி தள்ளுனா கீழே விழுந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க அந்த அம்மா. ஆனால் மனசுக்குள்ள ஒன்று மட்டும் தோணுது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால். ஆனால் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறது அவ்வளவு சுலபமானது கேட்கல. அவர் ஒரு டைம் வனாந்திரத்தில் இருக்கும்போது அவரை தேடி போனவங்க என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, புருஷர்கள் மட்டும் 5000. ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவின்னு போட்டால் கூட 10,000. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு 2 பிள்ளைங்கன்னு போட்டால் கூட 20,000 பேர். அவர் வனாந்திரத்தில் இருக்கும்போது அவருடைய செய்தியை கேட்க போனவங்க எத்தனை பேர்? 20,000 பீப்புள். அவர் சிட்டிக்குள்ளே வரும்போது நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக குறைஞ்சது 50,000 பேர் அவரை சுற்றியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, 12 பேர் சுற்றி பாடி காட்டு மாதிரி பக்கத்திலேயே நெருங்க விடாமல். ஏற்கனவே ஒருத்தன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கத்திட்டு இருக்கும்போது சும்மா இருப்பா கொஞ்சம் வாயை மூடிட்டு அவரே போயிட்டு இருக்கிறாரு, நீ வேற கத்திட்டு உட்காந்துருக்கிற. அவனை அதட்டுறாங்க. யாரையும் ஆண்டவர் பக்கமாக சீடர்கள் அவ்வளோ சீக்கிரமாக நெருங்கவே விட மாட்டாங்க. அப்படி இவங்க இத்தனை பேரையும் மீறி இந்த க்ரௌடை தாண்டி ஆண்டவரை சுற்றி இருக்கிற 12 பேரையும் தாண்டி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறதுன்றது மிகப்பெரிய சவால். ஆனால் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துட்டா, செத்தா கூட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டு தான் நான் சாவேன். பரவாயில்ல பரவாயில்ல, துணிஞ்சு எல்லாத்தையும் கண்ணை இருக்க மூடிட்டு போய் அந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தில் பலவீனமாக அப்படியே விழுகிற அளவிற்கு அது தொட்ட உடனே தேவனிடத்திலிருந்து வல்லமை அப்படியே புறப்பட்டுச்சு. திரும்பி பார்த்து கேட்குறாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் கோபம் வருது. ஆண்டவரே, இது உமக்கு தேவையா? சுற்றி இத்தனை பேர் உங்களை நெருக்கி உரசி இவ்வளோ இது பண்ண வரோம், நீ உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறது நியாயமா? நாங்கள் என்ன சிசிடிவி கேமராவை வச்சுருக்குறோம் பார்க்குறதுக்கு? என்ன ஆண்டவரே? உடனே ஆண்டவர் சொல்கிறார், என்ன நிறைய பேர் நெருக்குனீங்க, என்ன நிறைய பேர் உரசுனீங்க, என்ன நிறைய பேர் தொட்டிங்க. ஆனால் இந்த கூட்டத்திலே ஒரே ஒருத்தர் மட்டும் சகல பிரச்சனையும் தாண்டி எங்கிட்ட அற்புதம் நடக்கிறது மாதிரி என்னை தொட்டிருக்காங்க அப்படின்னு கர்த்தர் திரும்பி பார்க்கும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் தான்ப்பா அத்தனை வருஷம் பிரச்சனையோடு வந்தேன். எனக்கு உங்களை நெருங்குறது சவாலாக தான் இருந்துச்சு பிரதர். கர்த்தரை நெருங்கிறது உங்களுக்கு சவால் தான் பிரதர். வாலிப தம்பி தங்கச்சி, இந்த உலகத்தில் ஆண்டவரை நெருங்கிறது உனக்கு சவால் தான்டா, சவால் தான். நீ 10 அடி முன்னாடி எடுத்து வைக்கும்போது 10 அடி பின்னாடி இழுப்பான், உன் ஃப்ரெண்டு இழுப்பான், சுற்றி இருக்கிறவங்க இழுப்பாங்க, நிறைய தவறான முன்மாதிரிகள் உன்னை இழுக்கும். வேண்டாம், நெருங்காத. உன்னை நெருங்க விடாதபடி நிறைய தடைகள் இருக்கும். ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தாம நான் எப்படியாவது அவரை தொற்றுவேன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்க, அவர் என்னை பயன்படுத்துவார்னு இத்தனை தடைகளையும் இத்தனை எதிர்மறையான மனிதர்களையும் தாண்டி யாரெல்லாம் நீங்க அவங்கள தொடுறீங்களோ கண்டிப்பா நான் நம்புறேன் உங்களுக்கு அற்புதம் நடக்காம போகாது. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்க ஸ்பெஷலா தான் தெரிவிங்க அவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய். ஸோ வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஒரே ஒரு தீர்மானம் எடுமாங்க, இந்த உலகம் உன்னை பின்னாடி இழுத்துட்டே இருக்கும்டா, இழுத்துட்டே இருக்கும். நிறைய ஊழியர் செய்கிறவங்க கூட உன்னை பின்னாடி இழுப்பாங்க. இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்களே, இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்களே பாஸ்டர், எனக்கு இவங்களை பார்த்தா ஜெபம் பண்ணலான்னே தோணலை. எனக்கு இவங்களை பார்த்தா நிறைய பேர் தவறான முன்மாதிரிகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுனால நீ பேக் அடிச்சுட்டே இருக்கலாம். இல்லைடா, இல்லை, இதெல்லாம் ஆண்டவரை நீ நெருங்க விடாதபடி உனக்கு இருக்கிற பெரிய தடை சுவர், பெரிய தடை சுவர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் இது எல்லாத்தையுமே பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு நோக்கம், என் இயேசுவை நான் தொற்றணும், என் இயேசுவை நான் பிடிச்சிடணும். இந்த தீர்மானத்தை மட்டும் நீ எடுத்துட்டேன்னா 20,000 பேரில் 50,000 பேர் அவரை சுற்றி நின்னாலும் அந்த 50,000 பேரில் அற்புதம்னு ஒருத்திக்கு நடந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு மட்டும்தான். கர்த்தர் திரும்பி பார்த்த ஒரு மனுஷி அந்த அம்மா தான்.
இத்தனை ஆண்டு தாண்டினாலும் அந்த அம்மாவை குறித்து இன்னைக்கும் நம்ம பேசுகிறோன்னா காரணம் ஒன்றே ஒன்று, அத்தனை சவால்களையும் தாண்டி ஆண்டவரை தேடினதுனாலே அவர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு முன்பாக இன்றைக்கு தனியாய் தெரிகிறது போல ஆண்டவர் உங்களை தனியாய் தெரிய பண்ணுவார். ஆமேன். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு முடிய போகுது. புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறப்பார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். எதுக்கு நீ பயப்படாதீங்க, எதை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க. அவரால் முடியாதது ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார். சத்தமாய் சத்தமாய் நீங்க என்னை கைவிட மாட்டி. கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. இன்னும் சத்தம் உயரணுமே, இன்னும் சத்தம் உயரணும். நம்புங்கப்பா இயேசுவே 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 ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா சொல்லுங்க. உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா சொல்லிட்டே. உங்க பிள்ளனா நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா என்ன 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 ஆராதிப்பே. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன படுத்துமையா. முந்தனவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். அது வனாந்தரத்தில் வழி, அது அவாந்தர வழியில் ஆறு. ஆண்டவர் ஆணித்தரமா திருவிழம் பற்றுகிறார். கர்த்தர் உன் கையை பிடிச்சு உன்னை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் பின்னாடி இருந்து தட்டி கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் அழுகையை நான் பார்த்துட்டேன்ப்பா, உன் கண்ணீரை நான் கண்டுட்டேன் ஆண்டவர், உன் வேதனையை நான் பார்த்துட்டேன். நீ திரும்பி பார்க்காத. நீ இன்னைக்கு நடக்கிறத நினைச்சு இப்படியே என் வாழ்க்கை போயிருமோன்னு நினைக்காத. இன்னைக்கே நான் இப்படி இருந்தேன்னா, இன்னைக்கே நான் இப்படி இருந்தேன்னா நான் எப்படி வாழ்வேன்? இந்த மாதிரி இந்த வயசுல நிறைய பேர் ரெடி ஆயிட்டாங்களே, இந்த வயசுல நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்களே. ஆனா இந்த வயசுல என் பிள்ளை இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்குது. அவன் இப்பவே இப்படி இருந்தா, இப்பவே இத்தனை மாத்திரை சாப்பிட்டா, இப்பவே இவ்வளவு பிரச்சனையோடு இருந்தா, அவன் காலத்தை எல்லாம் எப்படி கழிக்க போறீனோ? கர்த்தர் சொல்றாரு, பூர்வமானதை நீ நினைக்காத, அதை ஒரே நிமிஷத்துல மாற்றி போடுகிற கர்த்தர், ஒரே நிமிஷத்துல மாற்றி போடுகிற கர்த்தர், அவர்தான் வாக்கு கொடுக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே.
சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. நோக்காதே, நீ நோக்காதே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக திறப்பில் நிற்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்பில் நிற்கிறேன். பட்டு போன விருட்சத்தை நான் திரும்பவும் தலைக்க பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, போதும் ஆண்டவரே. உங்களை மறந்தது போதும் ஆண்டவரே, வெட்கப்பட்டது போதும் ஆண்டவரே. இதோ முடிஞ்சிட்டான் முடிஞ்சிட்டான் முடிஞ்சிட்டான், இனி எழும்ப மாட்டான்னு எத்தனையோ பேர் எங்கள் பிள்ளைகளை குறித்து பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் இல்லை இல்லை இல்லை, அவங்க பார்க்க அவங்க பார்த்துட்டு இருக்க இதோ இந்த மரம் பட்டு போயிடுச்சு, இந்த மரம் பட்டு போயிடுச்சு. இனி இந்த மரம் தழைக்காது, இனி இந்த மரத்துக்கு யாரும் தண்ணி ஊற்ற வேண்டாம், இனி இந்த மரத்துக்கு யாரும் கொத்தி எரி போட வேண்டாம், ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. ஆனால் அப்படி முடிஞ்சு போன அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி மறுபடியும் உயிர் கொடுக்கிறவர் நீர்தானே அப்பா. என் பிள்ளைக்கு உயிர் கொடுக்கணும், என் பிள்ளையினுடைய பிள்ளைக்கு உயிர் கொடுக்கணும். இப்போ யாரெல்லாம் இவங்க பட்டு போயிட்டாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் வளர்த்துறதற்கு இப்போ இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய கடைசி நாள் உங்களுடைய பின்மாரியின் மலையை நீங்க பொழிய பண்ணதற்காய், நீ வந்திருக்கிறதற்காய் ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் மேலும் உங்க கையை வைங்கப்பா, வைங்க ஆண்டவரே. போதும் ஆண்டவரே. அந்நியன் வாழ்ந்திருக்கிறானே, துஷ்டன் வாழ்ந்திருக்கிறானே, துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கிறானே, உங்க பிள்ளைகளாகிய நாங்க வாழ வேண்டாமா ஆண்டவரே? என் பிள்ளை வாழ வேண்டாமா ஆண்டவரே? என் பிள்ளை எத்தனை வளர்ந்தாலும், என் பிள்ளை எத்தனை உயர்ந்தாலும் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவரே. அதனால உங்க நாமம் மகிமைப்படுவதற்கு இப்பொழுது என் பிள்ளையினுடைய தலையை நிமிர பண்ணுங்க. என் பிள்ளைய கர்த்தர் வாழ வைங்க, என் பிள்ளைய கர்த்தர் தூக்கி எடுங்க, என் பிள்ளைய கர்த்தர் அலங்கரிங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர் இப்பொழுது கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போது உங்க மகிமை, உங்க வல்லமை இப்பொழுது என்னுடைய பிள்ளையை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன் வீட்டில் ஒரு ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், களிப்பின் சத்தம் கேட்கும், துதியின் சத்தம் கேட்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்லப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய வீட்டில், நிறைய பேருடைய வீட்டில் சந்தோஷ சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. எங்கள் பிள்ளைங்க மனசார சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. சந்தோஷமா சாப்பிட்டு கூட ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஆனால் இப்போ உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்பில் நிற்கிறேன். இல்லை, சீக்கிரம் ஒரு சந்தோஷ சத்தம் கேட்கும், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்னு சொன்ன கர்த்தர் இப்பொழுது ஒரு நல்ல செய்தி உங்க பிள்ளைகளுடைய காதுல கேட்கட்டும் ஆண்டவரே. இத்தனை நாட்களும் துர்ச்செய்தியை கேட்டிருந்த அந்த காது, பயப்படுத்துகிற செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அந்த காது, நெகட்டிவை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காது, இப்ப நான் ஜெபிக்கும் போது சந்தோஷ செய்தி உன் காதுகளில் கேட்கப்படும். உன் பிள்ளையை குறித்து ஒரு நல்ல செய்தி உன் காதுக்கு கேட்க வரும். உன் குடும்பத்தை குறித்து ஒரு நல்ல செய்தி உன் காதுல கேட்ப, ஊழியத்தை குறித்து ஒரு நல்ல செய்தியை கேட்ப. இப்பொழுது இப்போ 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 இந்த சத்தம் கேட்கப்படும் போதே பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி ஒரு நல்ல செய்தியை குடும்பமே சந்தோஷப்படுகிற அளவிற்கு ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் கொடுங்கப்பா. திருமண வயதை எட்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு, தடையா இருக்குதே
ஆனா அந்த பிள்ளைகளுடைய திருமணம் ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கணும். அன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு வர்றவங்க அத்தனை பேரும் சொல்லணும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறத கண்டோன்னு சொல்ற அளவிற்கு அந்த பிள்ளைகளை இப்பொழுது நீங்க கனப்படுத்துங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு நான் உற்பவ கால திட்டத்திற்கு உங்ககிட்ட நான் வருவேன், அப்பொழுது சாராயினுடைய கையில் ஒரு குழந்தை இருக்கும்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்க பிள்ளைக்கு அந்த அற்புதத்தை நீர் செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. நிலைவரம் இல்லாத பிள்ளைகளுக்கு நிலைவரம், அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உறுதி. 2024 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டுன்னு என் பிள்ளை சாட்சி சொல்லணும். என் தலையெழுத்தை மாற்றின வருஷம் 2024 வருஷம். 2024 வருஷம் தான் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்த வருஷம். என் சத்துருக்கு முன்னாடி என்னை அலங்கரிச்ச வருஷம். இனியும் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நான் இப்ப சொன்ன அத்தனை வார்த்தைகளும் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க மேல, இந்த ஊழியத்தின் மேல, ஊழியக்காரர் மேல, ஊழியக்காரருடைய குடும்பத்தின் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே கரங்களை தட்டும் போதே தேங்க் யூ ஜீசஸ் இருப்பதாக 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 கண்ணீரோட ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஸ்தல போதகருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க தாயார் ரத்தம் சிந்தி கண்ணீர் வடிச்சு முழங்கால நின்று எத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆறுதல், எத்தனை பேர் ஊழியர்கள், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் இல்லை. நான் தலைமுறையும் அந்த ஆசீர்வாதத்தை வைப்பேன். அந்த வம்சத்திலிருந்து ஊழியக்காரர்கள் எழும்புவார்களாக. அடுத்த ஜெனரேஷனிலிருந்து இந்த உலகத்தை கலக்கிற ஊழியர்கள் இந்த ஸ்தாபனத்திலிருந்து எழும்பட்டும், இந்த இடத்திலிருந்து எழும்பட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆன்லைனில் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துல இருந்த அதே பிரசன்னம் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க மேலே அந்த பிரசன்னம் தொடட்டும் ஆண்டவரே, தொடட்டும்பா. என் பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வருகை தாமதிச்சா ஒருவேளை இவங்களை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானா அவங்க சாட்சி சொல்லணும், பாஸ்டர் ஆண்டவர் என்னை எல்லா நெருக்கத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கி என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்கிறாருன்னு என் பிள்ளைங்க அத்தனை பேரும் சாட்சி சொல்லுகிற நாள் சீக்கிரமாய் வருவதாக. கைகளை உயர்த்தி இயேசுவே, இரண்டாவது விசை சத்தமா இயேசுவே, மூன்றாவது விசை சத்தமா இயேசுவே, நான்காவது விசை சத்தமா இயேசுவே, ஐந்தாவது விசை சத்தமா இயேசுவே, ஆறாவது விசை சத்தமா இயேசுவே, ஏழாவது விசை சத்தமா இயேசுவே, எட்டாவது விசை இந்த இடம் அதிர்கிறது போல இயேசுவே, ஒன்பதாவது விசை சத்தமா இயேசுவே, பத்தாவது விசை கரங்களை தட்டி கொண்டு இதோ சத்துரு மின்னலை போல விழுகிறதை பார்க்கிறேன், இதோ சத்துரு மின்னலை போல விழுகிறதை பார்க்கிறேன். கைகளை மேல தட்டி இயேசுவே இயேசுவே, சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்துரு மின்னலை போல விழுவானாக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எனக்காக ஜெபியுங்கள், என்னுடைய பிரயாணத்திற்காக ஜெபியுங்கள், என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தேங்க்யூ ஸோ மச்.